இப்போ வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மோட்டருக்கு, ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் வந்து ஜென்ரேட்டருக்கு. அது எப்படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ரைட் அப்படின்னா ஆறுன்னு இருக்கு இல்லையா, இப்போ ஜென்ரேட்டரில் 2 ஆறு இருக்கும். எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆறு இருக்குமோ அதில் தான் ஆறுன்னு இருக்க ரைட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மோட்டருக்கு வந்து லெஃப்ட் தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ரைட்டில் வந்து ஆறு இருக்குது, ஸோ ஜென்ரேட்டரில் 2 ஆறு இருக்குது, அதனால் ரைட் வந்து ஜென்ரேட்டருக்கு. மீதி இருக்கிற மோட்டர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 3 ஃபிங்கர்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி ரைட் ஆங்கிள்ஸில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதில் வந்து தம்புன்றது ஃபோர்ஸு, எம்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த இடத்துல வந்து மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல அது வந்து கரண்ட்டுக்கு. ஸோ ஃபாதர், மதர், சைல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப் ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து வரும். அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸாக தான் இருக்கும். மோட்டர்னால் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டாக வரும், அவுட்புட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபீல்ட் லைன்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நம்ம இப்படி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து வரும். அதை தான் சொல்ல வராங்க. அதுதான் இந்த எஃப். ஓகே, ஃபோர்ஸுன்றது அவுட்புட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு இங்கே போயிட்டுருக்கோம் ஒரு டைரெக்ஷனில். அப்போது இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை இப்படி நடுவில் வச்சோன்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆகும் அதுக்குள்ளே. அந்த ஃபோர்ஸ் தான் வந்து மோட்டர். இப்போ மோட்டர் வந்து சுற்றுது இல்லையா, ஸோ அதுதான் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா பிஐஎல் சைன் தீட்டா. பீன்றது இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்குது அப்படின்றது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் பி. ஐன்றது இப்போ இந்த கண்டக்டருக்குள்ளே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ. எல்ன்றது இந்த கண்டக்டரோட லென்த்து. ஓகே, அதுவும் ஆக்டிவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் லென்த்னா ஃபீல்டு லைன்ஸ்குள்ளே எவ்வளோ லென்த் இருக்குது அதுதான் எல். சைன் தீட்டா அப்படின்றது இப்போ இந்த ஃபீல்டு லைன்ஸ் இங்கே இருக்கா, அதில் இந்த கண்டக்டர் எவ்வளோ ஆங்கிளில் இங்கே வச்சுருக்காங்க, ஸோ அந்த ஆங்கிள் தான் சைன் தீட்டா. இதெல்லாம் வச்சா ஃபோர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல்.